காளியம்மன் கோயில கூழ ஊத்துறோம், உண்டியல்ல காசு போடு. உங்களை எல்லாம் பார்த்தா கோவில் நிர்வாகிங்க மாதிரியே தெரியலையப்பா. யோ, கோயில் நிர்வாகி என்ன கையில மணி ஆட்டிட்டு வர முடியும்? போடியா காசா. என்னையா 50 ரூபா போடுற? 500 ரூபா போடியா. என்னால முடிஞ்சது 50 ரூபா தான்ப்பா வச்சு. மெட்டியில இருந்து அட்டி வரைக்கும் செம்பு கலந்து சுரண்ட இல்ல. 500 ரூபா கொடுத்தா கோயில கூழ ஊத்துவோம், இல்லைன்னா உனக்கு சனிக்கிழமை பால் ஊத்துவோம். பெரியவனே, யோ வெளியே வா, உன்னை அடிச்சு சேதாரம் ஆக்குறோம். அப்புறம் 500 1000 ஹாஸ்பிட்டல் போய் செய்கூலி கொடுத்துட்டு வா. சரியான கண்டிப்பா பால் தாண்டி. பெருசு வெளியே வா. அவனை உன்னை உண்டியில நாக்குறேன் பாரு. நாய். என்னடி இது அசிங்கமா திட்டுறானுங்க? என்னடா அசிங்கமா திட்டி அவமானப்படுத்தி யாரா? சாமி பேர சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறது இல்லாம அராஜகம் வேற பண்றீங்களா? கேளுங்களா, வழி கேளுங்களா. உன்னை நீ திருத்திக்கவே மாட்டியா? எப்ப தேடா மாற போற? ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. திருநா இங்க குலைச்சதுன்னு இந்த வெறிநாய் போய் கடிச்சிட்டு வந்து ஏன் கத்துறீங்க? பொறுக்கித்தனம் பண்ணிட்டு போறானுங்கன்னு விடாம அவனுங்களை அடிச்சு ரவுடித்தனம் பண்ணி இழுத்துட்டு வந்துருக்காங்க. பேசாம இருங்களேன். என்னமா அது சரியான லூஸ் மாதிரி பேசுறாரு? இவரை திட்டதுக்காக தான் அவர் அடிச்சு இழுத்துட்டு வந்தாரு. ரோட்ல போற சரின்னு வீட்டுக்கு இழுத்து வந்து நிக்கிறாங்க. இந்த சரியா ஏன்டா இப்ப பண்ற? இந்த தெருவுல நான் மாடு மரியாதையோட வாழறது பிடிக்கல உங்களுக்கு. இவ்வளவு பேசுறேன், ஏதாவது சொன்னாலும் இவன் அவனுக்கு வர நிக்கிறான். நான்